நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில் அதிகாலையில் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்தது. என்னென்னா, நம்ம உலக செய்திகளில் முக்கியமாக இன்னும் இந்த யுஎஸ் பண்ணுற அராஜகமும், அதுக்கப்புறம் இஸ்ரேல் அவங்க கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தையும், அதுக்கப்புறம் ஈரான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள தன்னை காத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையும், அதுக்கப்புறம் ஈரானுக்கு உள்ளே என்ன நடக்குது, இப்படிலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு செய்தி ரொம்ப டீப்பாக பார்க்க முடிஞ்சது. என்னென்னா, அமெரிக்காவோட ஹேக்கர்ஸ் அவங்க ஈரானோட மொத்த சிஸ்டத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க. அது கேட்கும்போது ஜிஜோ இப்படி ஆகி போச்சா அப்படின்னு ஒரு இது. உடனே சைனாலேருந்து ஒரு பெரிய டீம் விரைஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. அப்போது இதை பற்றின டீட்டெயிலெலாம் எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக உள்ளே போய் பார்த்தோம். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் செய்திகளை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பில்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. ஃபஸ்ட்டு திங், ஒரு இதில் பார்க்கும்போது அப்படியே கம்ப்ளீட் டீட்டெயிலோட வித்து வீடியோவோட ஒரு சேனல் பார்த்தேன். சேனல்லாம் ரொம்ப ப்ரொமோட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது பார்க்கும்போது அமெரிக்காவோட அமெரிக்காவோட ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அமெரிக்காவோட ஹேக்கர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல வருடங்களாக அவங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த சிஸ்டம் ஹேக்கிங், இந்த மாதிரி நெட்வொர்க்கிங், இது எல்லாத்தையும் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இப்போ ஹேக்கிங்கில் இஸ்ரேல் இருக்கலாம், ஈரான் இருக்கலாம், பாகிஸ்தான் இருக்கலாம், இந்தியன் இருக்கலாம், சைனா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி பெரிய அளவுக்கு செலவு பண்ணி இதுக்காக நிறைய மெனக்கெட்டு வச்சுருக்கிறது அமெரிக்காவோட கை இந்த நெட்வொர்க்கிங் அண்டு சிஸ்டம் ஹேக்கிங் இதில் ஓங்கி இருக்குது அப்படின்னு அந்த டேட்டாஸில் இருந்துச்சு எந்த அளவில் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரானோட மாதிரி கொரம்ஷாகர், ஃபத்தா, அப்புறம் சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் அத்தனையோடையும் எல்லாமே கம்ப்ளீட்டாக நெட்வொர்க்கிங்கில் தான் இயங்குது. ஏன்னா ஏற்கனவே முன்னாடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இந்த ஒரு மிசைல் இங்கேருந்து கிளம்பி போகுது அப்படின்னா அந்த வேகத்துக்கு அதில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ்ஸு இல்லை இது அங்கே மேலே விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட சேட்டலைட்டு அதோட கனெக்ட் பண்ணி, ஏன்னா இப்போ நம்ம மொபைல் பேசுகிறோம், மொபைல் எங்கே போகுது, நேராக இங்கேருந்து ஒரு டவருக்கு போகுது, டவர்லேருந்து சேட்டலைட்லேருந்து இன்னொரு டவருக்கு போகுது, இன்னொரு டவர்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு, அப்படி தான் நெட்வொர்க்கிங். இது எப்படின்னா நேராக போகும்போது டைரெக்டாக அங்கே சேட்டலைட்டுக்கு கனெக்ட் ஆகுது. அந்த சேட்டலைட் டைரெக்ஷன் கொடுக்குது. நம்ம உதாரணத்துக்கு இதை பற்றி பேசுவோமே, இப்போ ஈரான்லேருந்து இஸ்ரேலில் டெல் அவீவில் இந்த மாதிரி ஹைஃபா துறைமுகத்தை அடிக்கணும், அல்லது டெல் அவீவில் ரொம்ப முக்கியமான இடமா இருந்துச்சுன்னா பென்குரியன் ஏர்போர்ட்டில் ஒரு பக்கம் ஆஃபீஸு, இன்னொரு பக்கம் ரன்வே. நம்ம பென்குரியன் ஏர்போர்ட்டில் ரன்வேயை அடிக்கணும் அப்படின்னா ரன்வேயை கரெக்டாக எத்தனை மீட்டர் சுற்றளவு அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி இவங்க ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அது அப்படி கிளம்பி போகுதுன்னா அது சும்மா ஜஸ்ட் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. அதை கரெக்டாக டைரக்ட் பண்ணுறது இந்த சேட்டலைட். இப்போ அந்த மிசைல் நேராக அப்படி கிளம்பி என்ன போனாலும் அதோட ஸ்பீடுக்கு அது ஸ்டெல்த்து. எப்படின்னா இது அமெரிக்காவோட இஸ்ரேலோட ரேடார் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நேராக போய் அது அந்த கரெக்டாக சொன்ன இடத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்கு உள்ளே அது போய் அடிக்குது. 100 மீட்டருக்குள்ளே அடித்தாலே அந்த மொத்த ஏரியாவும் பனாலாயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்ஸ் ஒரு ரன்வே அடித்து முடிச்சாச்சுன்னா அந்த ரன்வேயை திரும்ப சரி பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து ஃப்ளைட்டு கிளம்ப முடியாது. அப்போது வெளியிலேருந்து ஃப்ளைட்டு வரவும் முடியாது, இங்கேருந்து இருக்கிற ஃப்ளைட்டு கிளம்பவும் முடியாது. ஏன்னா ரன்வே ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு இது போட்டு வச்சாச்சுன்னா இந்த மிசைல் இப்படி ஒரு மிசைலுக்கும் அவங்க 2000 மிசைல்னால் 2000ம் அந்த சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணணும். அதுபோக இங்கே கப்பலை அடிக்கிறதுக்கு இவங்க ஆளில்லா போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, ஃபைபர் போட்டு, அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயே போகக்கூடிய அந்த மிசைலு, இப்படின்னு இவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த சேட்டலைட்டோட கனெக்ட் ஆனது நெட்வொர்க்கிங் கனெக்ஷனோடு இருக்குது. அந்த நெட்வொர்க்கிங் கனெக்ஷனை மொத்தத்துக்கும் அமெரிக்காவோட ஹேக்கர்ஸு நேற்று நைட்டு ஃபுல்லாக ஹேக் பண்ணி ஒரு மாதிரி செயல்பட முடியாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் டீட்டெயிலோட எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இவங்க உள்ளுக்குள்ளே
இதை என்ரிச் பண்ணுற இடத்துல வந்து இப்போதைக்கு இன்னும் அந்த தகவல் சொல்லலை. ஆனால் இவங்க எங்கெல்லாம் மிசைல் வச்சுருக்காங்களோ அந்த மிசைல் இடம், அப்புறம் வந்து அந்த ஃபைபர் போட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யுக ஷிப்பாக இருக்கட்டும், அது இல்லாமல் இந்த ரஷ்யா இல்லை சைனா கொடுத்த ஃபைட்டர் ஜெட்டு, அப்புறம் ரஷ்யா கொடுத்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது அத்தனையும் ஈரானில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஆல்மோஸ்ட் ஒரு 95% அத்தனையும் ஜாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல். இது வந்து ஒரு சாதாரண தகவல் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த அந்த இதில் சொல்லும்போது என்ன சொன்னான்னா, அடுத்து சைனா டெக்னீஷியன்ஸு, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு உடனே இங்கே வந்து விரைஞ்சு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் வந்து அவங்க குறிக்கோள் இல்லை. ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு இந்த மாதிரி அமெரிக்கா அவங்க ஈரானில் இருக்கக்கூடிய அத்தனை வெப்பன்ஸையும் அத்தனை ஆயுதங்களையும் இவங்க ஜாம் பண்ண முடியும். அப்படின்னா நாளைக்கு சைனாவோட மொத்த ஆயுதங்களையும் ஜாம் பண்ண முடியும், ரஷ்யாவோட மொத்த ஆயுதங்களையும் ஜாம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய வடகொரிய ஆயுதங்களையும் ஜாம் பண்ண முடியும். அப்போது இது என்ன அப்படிங்கிறது, இதுக்கு வந்து இதை சரி பண்ணுறதுக்காக சைனாவோட டெக்னிக்கல் டீம் விரைந்து வந்து அங்கே ஈரானில் கூடியிருக்காங்க, அங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். ஸோ இந்த தகவல் வந்து சரியான தகவல் தானா அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக உள்ளே போட்டு அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து நமக்கு வந்து எப்படின்னா சண்டே வரக்கூடாது. நமக்கு சண்டை எப்போ வராமல் இருக்கும் அப்படின்னா, ஒருத்தன் அடிக்க வர்றான்னா இன்னொருத்தன் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு ஈக்குவலாக பலசாலியாக இருந்தால் மட்டும்தான் சரி ஓகே நம்ம வந்து நீ அடிக்க வேண்டாம் நான் அடிக்க வேண்டாம் அப்படி சமாதானம் பெறும் அப்படின்பாங்க. இப்போ வந்து ஈரான் ஒருவேளை கை இறங்கிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? முதல் பாதிப்பு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆரம்பகட்ட பாதிப்பு. அதுக்கப்புறம் மொத்த உலகத்தையும் வந்து அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. அது போக ஏற்கனவே சொன்னால் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இஸ்ரேல் அங்கே சும்மா இருக்க மாட்டாங்க, அவ்வளோ வேலையும் பார்ப்பாங்க. அதனால் இந்த பாதிப்பு வந்து இப்போ நீங்கள் பேசுகிற நானாக இருக்கட்டும், கேட்குற நீங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவ்வளோ பாதிப்பு வரும். அது போக ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனில் நேட்டோவை அந்த பாடுபடுத்துகிறாங்க. யூரோப்பியன் யூனியன் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது. இப்போ ஈரானை வந்து இந்த மாதிரி ஜாம் பண்ணி ஈரானை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சோழி முடிஞ்சு மொத்தத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை வந்து நம்ம டீட்டெயில் எடுக்கிறதுக்காக உள்ளே தேடி பார்த்தோம்னா, ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இது 100% கரெக்டான தகவல் இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி தொடர்ந்து இப்போது ஃபேக் நியூஸாக இப்போ அமெரிக்கா பரப்பிக்கிட்டு இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி ஈரானுக்கு உள்ள அந்த மக்களுக்கு அவங்க ஃபோனில் மெசேஜ், யார் நம்ம ட்ரம்ப்பு பேசுகிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சாங்க இல்லையா, உங்கள் நாடு வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னா நான் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. ஒரு மாதிரி ரொம்ப மக்களோட மக்களாக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள், நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாங்க இல்லையா. அந்த மெசேஜ் எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஒரு டீம் வந்து ஃபேக்காக வேலை செய்கிறாங்க. ஃபேக்கான என்ன, ட்ரம்ப் பேரில் அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போது ஏதாவது வகையில் மக்களோட மனசை வந்து மாற்றி சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவருக்கு எதிராக கொண்டு வந்து சேர்க்கணுன்னு பல வழியில் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஹேக்கர்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தியை வந்து இந்த மாதிரி நியூஸை வந்து பரப்பி விட்டாங்கன்னா, ஐயோ ஈரான் போச்சா அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி வருமா? இந்த அதிர்ச்சி தான் அவங்களுக்கு தேவை. அந்த அதிர்ச்சி உலக மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ பேருக்கும், அப்புறம் அங்கே இருக்கிற வீரர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோ பேருக்கும் இந்த அதிர்ச்சி வேணும். இந்த அதிர்ச்சியை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்க நெகோசியேஷனில் வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தா இது கரெக்டான செய்தி இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு செய்தி வருது, அமெரிக்க ஹேக்கர்ஸ் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க இதை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்காக. இவங்கள இயங்க முடியாமல், ஈரான் வந்து இயங்க முடியாமல் பண்ணுறதுக்காக அமெரிக்கன் ஹேக்கர்ஸு பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கதா தகவல். அதுபோக இந்த அமெரிக்க ஹேக்கர்ஸ் வேலை செய்வாங்கன்னு ஈரானுக்கு தெரியாமல் இருக்குமா? ஈரானு அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க சைனாவுக்கு தெரியாமல் இருக்குமா? அந்த ஹேக்கர்ஸ் ஒருவேளை இப்படியெல்லாம் பண்ணால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கும் அட்வான்ஸாக இவங்க வந்து சைனாவும் ஈரானும் அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. அதாவது என்னென்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளைட்டு கிளம்பி போய் ஒரு குண்டை போடலை, ஒரு மிசைல் கிளம்பி போய் அங்கே டம்முன்னு விட்டு வெடிக்கலை, ஒன்றும் செய்யலை. அதது இடத்துல அப்படியே இருக்குது. கடலுக்குள்ளே மிகப்பெரிய கப்பல் இருக்குது, அந்த கப்பல் அடிக்கக்கூடிய போட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, இந்த பக்கம் எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் சண்டையே இல்லாமல் முடக்கி வைக்கிறது இருக்குல்ல, நமக்கு வந்து ஒரு மனுஷனோட உடம்புல எல்லாமே கை கால் கண்ணு எல்லாம் அப்படியே இருக்குது.
ஆனால் கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தா பாரு அப்படியே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு ஆக்கிறதுக்கு அமெரிக்கா முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் தகவல் வருது. ஸோ இது வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வந்த தகவல் வந்து 100% கரெக்டான தகவல் இல்லை. அதே நேரத்தில் அந்த பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் இருக்கு இல்லையா, இது உண்மையான தகவல். ஸோ அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணுற விஷயம் இது எல்லாருக்கும் வந்து எப்படி இது வந்து இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால இந்த கம்யூனிகேஷன் டக்குன்னு எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருதா. ஸோ அமெரிக்கா இந்த வேலையை பார்க்குறாங்க. அமெரிக்கா இந்த மாதிரி ஒருவேளை இப்படிலாம் வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால, ஏன்னா இந்த மொசாடாக இருக்கட்டும், சிஐஏவாக இருக்கட்டும், இவங்க வந்து அட்வான்ஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் கூட வந்து அந்த வேலை செய்ய வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியும். ஈரானுக்கும் தெரியும், சைனாவுக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். ஸோ இவங்க அமெரிக்கா இப்படி பண்ணால், இஸ்ரேலில் இப்படி பண்ணால் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு எல்லா வகைக்கும் தற்காத்துக்கிறதுக்கு இவங்க ப்ரிப்பேர்டாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னும் தகவல். ஸோ இது வந்து ஒரு சின்னதாக நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இப்போ என்னென்னா, ஒரு பக்கம் இதை வந்து நம்ம இப்போ பார்த்த உடனே பரவாயில்ல, அதாவது அமெரிக்கா வந்து இந்த மாதிரி குறுக்கு வழியில் எல்லா வேலையும் ட்ரை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இவங்களும் அதை வந்து தன்னை காத்துக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு ஒரு சின்ன நிம்மதியான விஷயம். அதாவது யார் ஜெயிக்கணும் தோக்கணும் அப்படிங்கிறது இல்லை, போரே வரக்கூடாதுங்கிறத நம்மளுடைய விருப்பமே. சரி, இப்போ வந்து ட்ரம்ப் என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரம்ப் வந்து பெரிய குழப்பத்தில் அங்கே இருக்கிறதா. ஒரு பக்கம் பார்த்தா யூதர்கள்ட்டேருந்து, இஸ்ரேலிருந்து அங்கே யூதர்கள்ட்டேருந்து பயங்கர நெருக்கடி, இம்மிடியட்டாக நீங்கள் வந்து அட்டாக் பண்ணியே தீரணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து அப்படி ஆரம்பித்து விட்டா இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி மிடில் ஈஸ்ட் பாதி நாசமான கூட பரவாயில்ல, இஸ்ரேல் வந்து எல்லாத்தையும் கைப்பற்றி அதுக்கப்புறம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலோட நிலைப்பாடு. ஆனால் அங்கே வந்து சரி பண்ணலாம், உத்தரவு போடலாம் அப்படின்னு ஆரம்பித்தா பென்டகன் வந்து அதுக்கு ரொம்ப டெட் அகென்ஸ்டாக இருக்காங்க. பென்டகனில் இருக்கிறது எல்லாம் யூதர்கள் இல்லைன்னு தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய ஆட்கள், அப்புறம் இப்போ மினிஸ்டர்ஸு எல்லாமே இவன் சொந்த மருமகன் வரைக்கும் எல்லாமே யூதர்கள். பென்டகனில் அங்கே வந்து யூதர்கள் குறைவு போல இருக்குது. அங்கே வந்து நீ போரை வந்து ஆரம்பிச்சிடாதீங்க, அதுக்கு வந்து ஒப்புதல் தர முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே பென்டகன் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த இதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த டேனியல் கெய்ன் அப்படின்ற அவர் வந்து சீஃப் ஆஃப் சீனியர் ஆஃபீஸர், அவர் வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்ன டீட்டெயிலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது போக இப்போ எதிர்க்கட்சியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவர் அடுத்து ஏதாவது போர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே பார்லிமெண்ட்டை கூட்டி எங்கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும், அவர் விஷயத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மோஷன் வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தகவல். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ தூரம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக இஸ்ரேல் ஒரு வேலை பார்க்குறாங்க. நம்ம இந்திய பிரதமரை வர வச்சு அவருக்கு ஆக ஓகன் புகழ் மாலையெல்லாம் சூட்டி அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக வந்து ஒரு 17 அக்ரிமெண்ட்டில் எல்லாம் சைனை போட்டு அப்புறம் பர்சனலாக கூப்பிட்டு நல்ல விருந்தெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறாங்கன்னா, இந்த நேரத்தில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் எதிராக நிலைப்பாடு, பாலஸ்தீனுக்கு எதிரான நிலைப்பாடு. பாலஸ்தீனுக்கு எதிரான நிலைப்பாடுனா ஆட்டோமேட்டிக்காக ஈரானு, சவுதி அரேபியா, இந்த பக்கம் சைனா, எல்லாத்துக்கும் எதிரான நிலைப்பாடு இந்தியா எடுத்திருக்கு. இது நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு பெரிய அளவுக்கு விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம நாட்டுக்கான பிரைம் மினிஸ்டராக அல்லது ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இவர் வந்து ஒரு சிலருக்கான பிரைம் மினிஸ்டராக வந்து வேலை பார்க்குறது, இவரோட முதலாளியை வந்து அதானி அம்பானி இவங்களுக்காக வேலை பார்க்குறதா தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆக போகுது, இவர் வந்து தொடர்றது சரிதானா, நம்ம இந்தியாவை வழிநடத்துறதுக்கு இவர் ஒரு சரியான பிரைம் மினிஸ்டர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு வருது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்து இவரோட இதில் வந்து பார்க்கணும். அதாவது இந்தியாவை வந்து கொம்பு சீவி விட்டு ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, ஈரானுக்கு எதிராக பேச வைக்கிறதுக்கு இஸ்ரேல் அவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க. இஸ்ரேல் குட்டி நாடு எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுவாங்க. ஏன்னா கையில் எப்ஸ்டீன் ஃபைல் இருக்குது, இவங்க போட்ட ஆட்டமெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, எப்போ வெளியிட்டுருவேன் அப்படின்னு இவங்களை வந்து பயமுறுத்தியே. ஏன்னா யூதர்களோட வேலை, இஸ்ரேலோட உலகத்திலே இருக்கிறதுலே கேடுகட்ட கேவலமானவங்க யூதர்கள். அவங்களோட வேலை இப்படி தான் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் நாசகார வேலையை கவலையே படாமல் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறது தான். இப்போ எப்படின்னா, இங்கே கிரீக்கு பக்கத்தில் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பெரிய ஷிப் வந்து அப்படி மெதுவாக அப்படி வெளியில் வந்து இஸ்ரேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்க தகவல். இப்போ வந்துட்டு இருக்குது இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கா அல்லது சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு அது பார்ப்போம். இப்போ அப்பாஸ் ஆராக்சி வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ஜெனீவா டாக்ஸ் வந்து ஃபெயிலியர். ஏன்னா
அது வந்து நேற்று இன்றைக்கி காலையில் வரைக்கும் என்ன வந்துச்சு, இது பாதி சக்ஸஸ் பாதி ஃபெயிலியர், அடுத்த கட்டம் போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஃபெயிலியர். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க கேட்குறதெல்லாம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒன்றை தொட்டு நீ வந்து இதை பண்ண ஆட்களை வந்து கொல்லாத, ப்ரொட்டஸ்டர்ஸ்னு கொல்லாத. சரி ஓகே, இவங்கள வந்து ஒரு 700 பேரை தூக்கு தண்டனை நிறைவேற்றாமல் நிறுத்தி வை. சரி நிறுத்தி வச்சாச்சு, வெரி குட். அதுக்கப்புறம் என்ரிச் பண்ணாத. சரி ஓகே, இப்போ நாங்கள் பண்ணலை. சரி என்ரிச் பண்ணதை வந்து என் கையில் கொடுத்துரு. அப்படிலாம் கொடுக்க முடியாது, பாதி கொடுக்குறோம், பாதி எங்களுக்கு வச்சுருப்போம். அப்புறம் வந்து ஐஏஏ வந்து சைன் பண்ணி அவங்க உள்ளே வர அலோவ் பண்ணணும். சரி ஓகே, அலோவ் பண்ணிடுறோம். அப்புறம் மிசைல் வந்து அவ்வளோ தூரம் போகக்கூடாது அப்படின்னா இல்லை அது பண்ண முடியாது. சரி ட்ரோன்ஸ் வந்து நீ வந்து எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணி விட்டுரு. ட்ரோன்ஸை பூரா வந்து எல்லாத்தையும் 80,000 ட்ரோன்ஸ் சொல்கிறாங்க. 20,000 ட்ரோன்ஸுங்கிறது அஃபிஷியலாகவே தெரிஞ்சிருச்சு. அப்போ 20,000 ட்ரோன்ஸை வந்து அழிச்சிரு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இது வந்து இதை பண்ணாத. அதுக்கப்புறம் ப்ராக்சிஸ் சொல்லி அந்த ஹவுத்தீஸாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களுக்காக எதையும் வந்து நீ ஹெல்ப்பே பண்ணாத. அப்போ ஒன்றை தொட்டு இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ரொம்ப பாடாப்படுத்துறாங்களே, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கிறனால இப்போ வந்து கடைசியாக வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we are ready for either war or peace. நாங்கள் வந்து சண்டைக்குனாலும் தயாராக இருக்கோம், சமாதானத்துக்கும் தயாராக இருக்கோம். முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் அப்படின்னு கடைசி இறுதியாக எச்சரிக்கை துணியில் இன்னைக்கு அவங்க வந்து அப்பாஸ் ஆராக்கி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.